வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தென்காசியில் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் நேற்று மாடல் பிசிக்கல் நடந்துச்சு. ஸோ அதோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ இது லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தென்காசியில் குத்துக்கல் வலசை ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ட்ரைனிங் நடக்குது. நீங்களும் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். டெய்லியுமே ட்ரைனிங் நடக்குது. நீங்களும் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த மாடல் பிசிக்கல் போடுறதப்போ நம்ம அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக சண்டே தான் மாடல் பிசிக்கல் வைக்கும். ஸோ லீவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த மாடல் பிசிக்கலுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோவும் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்துருந்துப்பீங்கன்னா தெரியும். நிறைய பேர் என்ன கரூர், அப்புறம் ஈரோடு, மதுரையிலேருந்துலாம் நமக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா லோக்கல் பர்சன் வந்திருந்தாங்களும் ஓகே தான். அவங்களுமே நல்லா ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. ஆனால் புதுசாக வந்துமே அவங்களுக்குமே ஓரளவு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஸோ அங்கே ட்ரைனிங் பண்ணிவிட்டு இங்கே பண்ணுறப்போ ஒரு பதட்டம் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு டைம் மாடல் ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அங்கே நம்ம ஒரிஜினல் எக்ஸாமில் போய்ட்டு எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே அனலைஸ் பண்ணலாம். ஒருத்தங்க எப்போவுமே ரெகுலராக கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு இடத்துல போய் ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்களோட கிரவுண்டு உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த இடம் ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். அந்த போலுமே உங்களுக்கு வந்து ரெகுலராக ஏறும்போது ஒரு பயம், பதட்டம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனால் புதுசாக ஒரு இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு மனப்பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு பதட்டங்கள் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கூட்டங்கள், அது புது கிராஸாக, புது போலு. ஸோ புது போல்ஸு யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்குது, ஸ்லிப் ஆகுமா ஆகாதா, அந்த பயம்லாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புதுசாக எங்கேயாவது போய் ட்ரைனிங் எடுத்து பாருங்கள். அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் பேசிக்கலாக அட்டன் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும் கண்டிப்பாக. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சண்டே தான் வைப்போம். மோஸ்ட்லி மாடல் பிசிக்கல் எப்போவுமே சண்டே தான் இருக்கும். மோஸ்ட்லி ஆஃபீஸ் போகிற பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி சண்டே ஹாலிடே தான். ஸோ தாராளமாக வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதுபோக உங்களுக்கு வீக் டேஸ்லேயுமே எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு 10 to 2 வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வரீங்க அப்படின்னா கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சார்கிட்ட சொல்லி கூட ரெஃபர் பண்ணுறேன் உங்களால் முடியாத பட்சத்தில். ஸோ முடிஞ்ச பட்சத்தில் 10 to 2 வந்து அட்டன் பண்ணுங்கள். சில பேருக்கு கட்டாயங்கள், குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக இந்த டயத்தில் தான் வர முடியும்னு சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்தாப்புல சார்கிட்ட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க. நிறைய பேர் லொக்கேஷன் தான் கேட்குறீங்க. எந்த இடம் தான் கேட்குறீங்க. தென்காசியில் குத்துக்கல் வலசையில் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்காமலே நிறைய பேர் டவுட், நிறைய கமெண்டில் வருது எந்த ஊருன்னு தான் கேட்குறாங்க. கிராஸ் ஆமெல்லாம் டெய்லி ஃபிட் பண்ணி பாருங்கள். டைமிங் கொண்டு வரலாம். இன்னும் கொஞ்சம் டைமிங் கொண்டு வரலாம். நமக்கு எப்படி தூக்கி எப்படி மாட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். டெய்லி மாட்டுறப்போ உங்களுக்கு அது ஈஸியாக ஆகிடும், ஹேபிட்டாக மாறிடும் கண்டிப்பாக. ஸ்பேனர் பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பிடிங்க. பதட்டங்கள் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க மேலே ஏறி வேலை பார்க்குறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸட் அப்படின்னு அவங்க நம்ம பார்க்குறப்பவே தெரியும். ஸோ இவங்க மாட்டிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அங்கே போய்ட்டு நமக்கு மெதுவாக ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. மோஸ்ட்லி ஒரு இபி ஸ்டாப் இருக்காங்கனாலுமே நம்ம அவங்க பார்த்தோன்னே தெரியும். மேலே போய்ட்டு அவங்க நிற்கிற ஸ்டைலு, அவங்க வேலை பார்க்குற விதம் எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம கேஷுவலாக இருந்தோம் அப்படின்னா ஓகே. புதுசாக படப்படப்பு அந்த பதட்டத்தோடு வேலை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொட்டீனாக பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹேபிட் வந்துடும். புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். மாடல் பிசிக்கல் உங்களுக்கு சீக்கிரமே வச்சுருவாங்க.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்க அப்படின்னா கூட காலையிலே நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் காலையிலே ரெடி வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னா கூட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வெளியூர்லேருந்து வந்துட்டு லாஸ்ட் டைம் அப்படி தான் ஒருத்தங்க கேட்டாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரோம் சார், எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வச்சுட்டு அனுப்பிவிடுங்க சார் அப்படிங்க மாதிரி. ஸோ அவங்களோட டிஸ்டன்ஸ் ரொம்பனால நம்மளும் அதுக்கு தகுந்தாப்பில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு ஒரு வேளை வந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அட்வான்ஸாக முதல்ல சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். நமக்கு ஃபிசிக்கல் டேட்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே பர்ஃபெக்டாக டைமிங்குள்ளே கொண்டு வந்துடுங்க. எல்லாமே டைமுக்குள்ளே வச்சுக்கோங்க. எல்லா ஈவெண்ட்டுமே 3 ஈவெண்ட்டுமே நம்ம கிராஸாக ஃபிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை க்ரீப்பர் செட் பண்ணுறதா இருக்கட்டும். க்ரீப்பர் செட்லலாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருங்க, சும்மா ஸ்லோவெலாம் இருக்காதிங்க. எப்போவுமே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா நீட்டாக வந்துடும், அது ஸ்பீடும் வந்துடும். ஸோ அடுத்து நீங்களும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வீடியோ போடுவோம், அடுத்தடுத்து போட்டுகிட்டே தான் இருக்கிறோம். வேறு எதுவும் டவுட் இருந்தது, வேறு எதுவும் வீடியோ வேணும், இந்த மாதிரி எனக்கு இது தெரியல சார் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. ஃபிசிக்கல் டேட்டு தான் நிறைய பேர் கேட்குறீங்க, அது சீக்கிரமே வந்துடும். ஸோ அதை பற்றி பயப்பட வேணாம், கண்டிப்பாக ஃபிசிக்கல் சீக்கிரமே வந்துடும். ஆனால் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு ஆகஸ்ட் லாஸ்ட்டில் ஃபிசிக்கல் வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா செப்டம்பர் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் வந்துடும் ஃபிசிக்கலே வச்சுருவாங்க கண்டிப்பாக. ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் நடக்கும், உங்களுக்கும் தெரியும். நம்ம பவர் சப்ளை இல்லாமல் நிறைய இடத்துல இப்போ பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மேன் பவர் இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவாக இருக்கணும், அதை தான் நான் சொல்ல வரேன். எப்போவுமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க. மூணு கிராஸாமெலாம் ஒன் டே விட்டு தூக்கி பாருங்கள். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டீஸும் நல்லாயிருக்கும், உடம்பு ஆக்டிவிட்டியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃபிசிக்கல் பண்ண மாதிரி இருக்கும். 33 கிலோ கிட்டத்தட்ட தூக்கிட்டு ஓடுறது அப்படிங்கிறது சும்மா கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் இருக்கணும் கண்டிப்பாக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே மாடல் ஃபிசிக்கல் நடந்த வீடியோ தான், 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், டாட்டா, பாய் பாய். எல்லோரும் நல்லா ட்ரைனிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.